தடையை மீறி பிரேமலதா நடத்திய அமைதி பேரணி அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்? தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்தோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு கண்ணீரோடு அனுசரிக்கப்பட்டு வருது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி உடல் நலக்குறைவால கேப்டன் உயிரிழந்த செய்தியை கேட்டு பல ஊர்கள்ல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சென்னைக்கு படையெடுத்து வந்து அவரோட உடலுக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த நிலையில கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் தடையை மீறி தேமுதிகவினர் அமைதி பேரணி நடத்தினாங்க. கருப்பு மாஸ்க் போட்டபடி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில விஜயகாந்த் நினைவிடத்தை நோக்கி நடந்த இந்த பேரணியில மகன் விஜய் பிரபாகரன், சுதீஷ் மற்றும் நூற்றுக்கணக்கான மக்களும் தேமுதிக தொண்டர்களும் கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் பிளாக் கலர் சட்டை போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அனுமதி மறுத்ததால தேமுதிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் பேரணி விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வந்து சேர்ந்ததும் பிரேமலதா கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. அவரை தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு, மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், சுதீஷ்னு பலரும் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினாங்க.